மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. இன்று மாலை 6 மணிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோருவார் என்றும் சொல்லப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோருவார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 6 மணிக்கு மூத்த நிர்வாகிகளுடன் சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடன் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கின்றார். 6 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர இருக்கின்றார். ஏற்கனவே பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவுகளை பெற்றிருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு வருகின்றது. எனவே அந்த வகையில் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். இன்றைய தினம் நடைபெற்ற என்டிஏ கூட்டத்தில் ஒருமனதாக அவரை நாடாளுமன்ற அந்த குழுவினுடைய தலைவராகவும் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே ஆளும் தரப்பினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் தான் பிரதமராக செயல்படுவார் என்பதனாலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக தொடர்ச்சியாக பிரதமராக பதவியேற்க இருப்பது உறுதியாகி இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோர வேண்டும். அதுதான் அரசமைப்பு மரபுப்படி செய்யக்கூடிய முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. எனவே அதன்படி இன்றைய தினம் பிரதமர் தன்னுடைய கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் பாஜகவில் கூட்டணியுடன் இடம்பெற்றிருக்கக்கூடிய என்டிஏவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, அதே போல நிதிஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் சென்று அவர் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு அதற்கான அந்த அமைச்சரவை பட்டியலும் அவரிடம் வழங்கப்படும் என்று தெரிய வருகின்றது. யார் யார் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என்பதெல்லாம் 6 மணிக்கு பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. பன்னாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள், துணை முதல்வர்கள் என பல உயர் அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி விழாக்கோலம் பூண்டது போல அதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 6 மணி அளவில் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.